பள்ளிகளில் கல்லூரிகளில் இந்த கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி விளையாட்டை கற்றுக் கொடுக்கக்கூடாது. ஏன்னாக்கா கலைகளும் விளையாட்டையும் தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். தொழிலாக செய்யக்கூடாத செயல்கள் எதெல்லாம் அப்படின்னாக்கா கலைகளும் விளையாட்டும். கலைகளையும் விளையாட்டையும் மக்களிடம் கொடுத்து விட வேண்டும். இன்றைக்கி விளையாட்டு வீரர்கள்ங்கிற பேரில் விளையாட்டையும் தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள். கலைகளை தொழிலாக அவங்கள பார்த்து மக்கள் பெரும்பாலான மக்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. யாரும் மக்கள் தினசரி வாழ்க்கையில் டான்ஸ் ஆடுறதில்லை, பாடல் பாடுவதில்லை, கதைகள் சொல்வதில்லை. மக்கள் என்ன பண்ணுறாங்க? வேடிக்கை பார்க்குறாங்க. சினிமாவை வேடிக்கை பார்க்குறாங்க. சீரியலை நாடகங்களை டிவி சீரியலை வேடிக்கை பார்க்குறாங்க. இப்படி வேடிக்கை பார்க்கின்ற மக்களாக மாறிவிட்டார்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கலைகளை தொழிலாக செய்கிற இந்த கலைஞர்கள், அது மாதிரி விளையாட்டை தொழிலாக செய்கிற விளையாட்டு வீரர்கள். அதனால் மக்கள் இன்றைக்கி விளையாடுறதே கிடையாது. சின்ன பசங்களும் விளையாடுறது கிடையாது, பெரியவங்களும் விளையாடுறதே கிடையாது. சின்ன பசங்க எங்கே விளையாடுறாங்கன்னா பள்ளிக்கூடத்தில் விளையாடுறாங்க. பள்ளிக்கூடத்தில் விளையாடுறது அங்கேயும் யார் விளையாடுறாங்கன்னா அங்கேயும் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னாக்கா விளையாட்டு ஏதாவது பரிசு வாங்குறதுக்காக தகுதியுடைய உடல் தகுதியுடைய பரிசு வாங்கு எங்கேயா போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கக்கூடிய தகுதியுடைய திறமையுடைய மாணவர்கள் மட்டும்தான் அங்கே விளையாடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மற்ற மாணவர்களுக்கு இந்த விளையாட்டு பாட வேலையில் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இன்னொன்று, இப்போ பள்ளிக்கூடம் கல்லூரி என்பது என்னென்னாக்கா அப்படின்னா அது ஒரு ஆரம்பகட்ட தொழிற்பயிற்சி நிலையம்தான். அங்கே நீங்கள் நாளைக்கு டாக்டர் ஆகணுமா, அதற்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கலாம். நாளைக்கு நீங்கள் டாக்டர் ஆகிறியா, இன்ஜினியர் ஆகிறியா, விளையாட்டு வீரர் ஆகிறியா, அல்லது ஓவியர் ஆகிறியா, கவிஞராக தொழில் செய்ய போறியா, ஒரு ஓவியராக தொழில் செய்ய போறியா, அல்லது ஒரு எழுத்தாளராக தொழில் செய்ய போறியா, அல்லது ஒரு விளையாட்டு வீரராக தொழில் செய்ய போறியா, ஒரு கபடி பிளேயராக தொழில் செய்ய போறியா, பிற்காலங்களில் ஒரு கபடியை தொழிலாக ஏற்றுக்கொண்டு நீ வாழப்போகிறாயா? அதற்கான தொழிற்பயிற்சி நிலையம்தான். அதைத்தான் நோக்கமாக கொண்டு அந்த பள்ளிக்கூடம் கல்லூரிகள்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எதை கற்றுக்கிட்டாலும் சரி, அதோட நோக்கம் என்னன்னாக்கா பிற்காலங்களில் நீ அதை தொழிலாக செய்ய, ஏதாவது உன்னுடைய விருப்பம் எதுவோ அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நீ அந்த பாடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாடத்தில் உனது ஆர்வத்தை வளர்த்து கொண்டு பிற்காலங்களில் நீ அதை தொழிலாக செய்யலாம். இதுதான் பள்ளிக்கூடங்களோட நோக்கம். அதனால் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் கலைகளையோ விளையாட்டையோ கற்பிக்காதீங்க. அதை மக்கள்கிட்ட கொடுத்துருங்க. அது தொழிலாக செய்வதற்கு தடை வைத்து விட வேண்டும். இந்த ஒலிம்பிக் போட்டி, IPL மேட்ச்சு, இதுக்கெல்லாம் தடை வைத்து விட வேண்டும். சினிமாவுக்கெல்லாம் தடை வைத்து விட வேண்டும். கலைகளை தொழிலாக செய்வதற்கு தடை வைத்து விட வேண்டும். அப்போ என்ன ஆகுனா, மக்கள் அப்போ சரி கலைகளை தொழிலாக தடை வைத்து விட்டால் பாடல் பாடுவதற்கு தடை வைத்து விட வேண்டும், சினிமாவுக்கு தடை வைத்து விட வேண்டும். அப்போது தடை வைத்து விட்டால் மக்கள் பாட்டே பாட மாட்டாங்களா, கதையே சொல்ல மாட்டாங்களா? அப்போ தான் மக்கள் கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அது இயற்கையாகவே தேவை மக்களுக்கு. பாடல் பாடல்ங்கிறது மக்களுக்கு தேவை. விளையாட்டுங்கிறது மக்களுக்கு தேவை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிரிக்கெட்லாம் அந்த அளவுக்கு பிரபலமாகலை. தொலைக்காட்சி பெட்டிலாம் அந்த அளவுக்கு மக்களிடம் பிரபலமாகலை. அப்போ ரேடியோவில் தான் கமெண்ட்ரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லோரும் கேட்க மாட்டாங்க. அப்போ மக்கள் வேறு விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. எளிய விளையாட்டுகளை விளையாண்டுட்டு இருந்தாங்க. கிரவுண்டே கிடையாது. அப்போ விளையாட்டு மைதானங்கள்லாம் கிடையாது. ஊரில் விளையாட்டு மைதானங்களில் விளையாடுற வழக்கம் இன்றைக்கி தான் வந்துருக்கு. அன்றைக்கி தெருவில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. தெருவெல்லாம் மண் தரையாக இருக்கும். மண் தரையில் கோலி விளையாடுவாங்க, குச்சி கம்பு விளையாடுவாங்க, அப்படி நிறைய விளையாட்டு. குழி களைச்சி விளையாடுவாங்க. களைச்சின்னு சொல்லுவாங்க. இந்த கோலியை எங்கள் ஊரில் களைச்சின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி 3 குழி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில். அதில் சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே விளையாண்டுட்டு இருப்பாங்க. தெருவு எல்லாருமே விளையாடுவாங்க. அப்படி மக்களிடம் கலைகள், விளையாட்டு என்பது மக்களிடம் இருந்தது. அது மாதிரி ஒப்பாரி வைக்கிறது, தாலாட்டு பாடுறது, கதை சொல்லுகிற வழக்கம், பெரியவர்கள் சிறியவர்களை சுவாரஸ்யப்படுத்துவதற்காக திகில் நிறைந்த பேய் கதைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த இரவு நேரத்தில் அந்த கதையை கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு, வீடுனா பக்கத்து வீட்டிலேருந்து கதை சொல்லிகிட்டு இருப்போம், பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு போகிறதுக்கே அப்புறம் அந்த பெரியவங்க விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு வாழ்க்கை முறை. அப்போ மக்களிடம் கலைகள் இருந்தது. அப்போ கூட சினிமாவோட ஆதிக்கம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் திரையரங்கில் போய் தான் சினிமா இருந்தது. டிவிங்கிறது எல்லா வீட்டுக்கும் வரல. திரையரங்கில் பார்க்குற சினிமா தான் சினிமாவாக இருந்தது.
அப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் வெள்ளை கலர் திரைச்சீலை கட்டி அதில் சினிமா போடுவாங்க. அதுவும் சினிமாவாக இருந்தது. ஊருக்கு 2-3 டிவி தான் இருக்கும். அந்த டிவியில் படம் பார்க்குறதுக்கு அப்பப்போ அவங்க வீட்டுக்கு வெளியில் வச்சு படம் போடுவாங்க. அதை பார்க்குறதுக்கு பெருங்கூட்டம் கூடும். இந்த மாதிரி தான் அதனால் மக்களிடம் அந்த அன்னைக்கும் கலைகளை தொழிலாக செய்கிறவர்கள் இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு அது மக்களுக்கு தினசரி தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அந்த அந்த தேட்டருங்கிறது இல்லை. தினசரி தேட்டருக்கு போகிற கூட்டமும் அது எங்கெல்லாம் தேட்டர் இருக்கோ அந்த ஊரில் தான் இருந்தது. கிராமங்கள், பெரும்பாலான கிராமங்களில் தேட்டர் இல்லாதனால சின்ன கிராமங்களில் அவங்களுக்கு தினசரி அவங்க சினிமா பார்க்க முடியாது. ரேடியோவிலையும் எப்போ ஒரு வாட்டி தான் பாட்டு போடுவாங்க. அதனால் இந்த மாதிரி அன்றைக்கும் கலைகள் மக்களிடம் இருந்ததுக்கு காரணம் இந்த இதுதான். இன்றைக்கி வீட்டுக்கு வீடு டிவி வந்துடுச்சு. அதனால் இன்றைக்கி கலைகள் எல்லாம் மக்கள் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாடுறதை நிறுத்திட்டாங்க, கதைகள் பேசுகிறத நிறுத்திட்டாங்க. அதனால் கலைகள் என்பது மக்களிடம் இல்லை. அன்றைக்கி இந்த கோலம்லாம் போடுறாங்கன்னா அது ஒரு கலை தேவை தான். தினசரி ஏன் கோலம் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ வரையணும், ஓவிய தேவை. அது கலைகள் மனசில் அமைதியை ஏற்படுத்துகிறது. பொழுதுபோக்கின் ஒரு வடிவமாக அது இருக்கிறது. அதனால் மக்களிடம் கலைகளை கொடுத்து விட வேண்டும். அப்போ தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இன்றைக்கி மக்கள் சோம்பேறியாக இருக்காங்க. அப்படின்னா என்ன காரணம்? அவங்ககிட்ட கலைகளை பிடுங்கிட்டாங்க, விளையாட்டை பிடுங்கிட்டு யாரோ ஒரு 10-15 பேர் வச்சு சம்பாதிச்சிட்ருக்காங்க. 1,00,000 பேர் எல்லாத்தையும் இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியர்களிடம், உலக மக்களிடமிருந்து இந்த கலைகளை விளையாட்டை பிடுங்கி கொண்டு யாரோ ஒரு கூட்டம் 1 கோடி பேர் எதோனா ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் முழுக்க 1 கோடி கலைஞர்கள் இருப்பாங்க. அவங்க சம்பாதிச்சிட்ருக்காங்க. நான் பாடகர், இனிமையான இசைக்கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு, டைரக்டர் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க, வேடிக்கை காட்டுறாங்க. மக்களுக்கு வேடிக்கை காட்டி பணம் காசு வசூலித்து வேடிக்கை காட்டுறாங்க. என்னுடைய திறமையை பாரு, மக்களிடமிருந்து கலைகளை பிடுங்கி கொண்டு அப்புறம் அவங்க படம் காட்டுறாங்க, அதுக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது மாதிரி விளையாட்டு, மக்களிடம் இருந்த விளையாட்டு. இன்றைக்கி மக்கள் விளையாட்டை வேடிக்கை தான் பார்க்குறாங்க. விளையாடணுங்கிற ஆசை அவங்களுக்கு வரல. ஏன்னா வேடிக்கையாக காட்டப்படுகிற அந்த விளையாட்டு பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ இதுதான் விளையாட்டுன்னு மக்கள் நம்புகிறாங்க. எளிய விளையாட்டை விளையாடுறதுக்கு அவங்க கூச்சப்படுறாங்க. விளையாட்டு எளிமையாக இருந்தால் அதை பார்த்து அவங்க கூச்சம் வருது அவங்களுக்கு. நாம் விளையாடுறது விளையாட்டு கிடையாது. அப்புறம் எல்லாம் கிரிக்கெட் தான் விளையாட்டு, கிரவுண்டில் விளையாடணும், அதுதான் விளையாட்டு, பெரிய மைதானமாக இருக்கணும், அதுதான் விளையாட்டு. ஃபுட்பால் விளையாட்டுனா அது பயங்கர ஆபத்து நிறைந்ததாக இருக்கணும், உயிரை பணயமாக வச்சு விளையாடணும் அப்படிங்கிற கருத்து வேற இப்போ இருக்குது. ஆனால் அன்னைக்கு தெருவுக்கு தெரு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆண்கள் பெண்கள் இவங்கிற வேறுபாடு இல்லாமல் கித்தட்டுன்னெலாம் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எளிய விளையாட்டு, பாதுகாப்பான விளையாட்டு. அந்த விளையாட்டுனால ஆபத்தே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற விளையாட்டு, ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபுட்பாலாக இருக்கட்டும், கபடியாக இருக்கட்டும், ஆபத்து நிறைந்த விளையாட்டு. உயிரே போயிடும். கபடி விளையாடி செத்தவங்களும் இருக்காங்க, ஃபுட்பால் விளையாடி செத்தவங்களும் இருக்காங்க, கிரிக்கெட் விளையாடி செத்தவங்களும் இருக்காங்க. கிரிக்கெட் விளையாடும்போது செத்து போனாங்க, விபத்து ஏற்பட்டு செத்து போனவங்க இருக்காங்க. செத்து போவதற்கான ஆபத்து நிறைய இருக்குது. ஆபத்தான விளையாட்டு. ஏன்னா போட்டி வந்துடுது, பணம் சம்பாதிக்கிறதுக்கான போட்டி வந்துடுது அந்த தொழிலை வச்சுக்கிட்டு. இன்றைக்கி அது மாதிரி கலைகளையும் பாருங்கள், அதுவும் ஆபத்தானது. ஒரு கலைகளை தொழிலாக செய்யும்போது அதுவும் ஆபத்து இருந்ததாக மாறிவிட்டு உயிரே போயிடும். நீங்கள் நடிக்கிறேன், சினிமாவில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு உயிரை பணமாக வச்சு நடிக்கிறார். அவர் மாடியிலேருந்து குதிக்கிறாரு, பயங்கர உயரத்தில் ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்கிறாரு, டூப்பு இல்லாமல் குதிக்கிறாருன்னு வேறு பெருமையாக பேசிக்கிறாங்க. செத்து போயிடுவார். அந்த சில டைமில் விபத்து ஏற்படும், முதுகெலும்பு நுரிஞ்சு போச்சு, அதை போய் பெருமையாக வேறு பேசுவாங்க. ஆனால் கலைகள் ரொம்ப எளிதானது, எளிமையானது, பாதுகாப்பானது. அந்த காலத்தில் அப்படி தான். ஒரு பாடல் பாடுறது எல்லாம் பாதுகாப்பானது. ஒரு பாடல் பாடுறது, ஒரு கதை சொல்கிறது, சின்ன பசங்க நடிப்பாங்க, நாடகம் சொல்லி நடிப்பாங்க, அதான் நாடக கலை. சின்ன பசங்கள்லாம் இந்த மாதிரி நான் தான் அம்மா, நான் சமைக்கிறேன், நீ வா, நான் வீட்டில் இப்போ சோறு குழம்பு தான், நீ குழம்பு ஊற்றி சாப்பிடு, இப்படின்லாம் சொல்லுவாங்களே, இதுதான் நாடகம். இது எல்லாம் யார் வேணாலும் நடிக்கலாம், பெரியவங்க கூட நடிக்கணும் தான். அந்த மக்களிடம் கலைகளை கொடுத்து விடணும், அப்போ தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மக்களிடம் விளையாட்டை கொடுங்க, அப்போ தான் மக்கள் விளையாடுவாங்க, மக்கள் அதன் மூலம் ஆரோக்கியமாக இருப்பாங்க. மக்களிடம் விளையாட்டை பிடிங்கன்னா இன்றைக்கி சோம்பேறி ஆகிட்டாங்க. வேடிக்கை பார்த்தா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குமா? ஒரு பாட்டு பாடும்போது ஏற்படுகிற இன்பங்கிறது அது எத்தனை வாட்டி நீங்கள் ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞரோட, மிகப்பெரிய ஒரு பாடகரோட பாட்டை கேட்கும்போது அந்த இன்பம் கிடைக்கிது.
எந்த இன்பம்னாக்கா, நீங்கள் ஒரு பாட்டை பாடுறீங்க பாருங்கள், ரசித்து பாடுறீங்க பாருங்கள். எனக்கும் பாட தெரியும்னு சொல்லிட்டு தினமும் நீங்கள் வந்து ஒரு பாட்டை வந்து உங்கள் நண்பர்கள்ட்ட பாடி காமிக்கிறீங்க. அதன் மூலம் கிடைக்கிற ஒரு சந்தோஷங்கிறது எதில் கிடைக்காதுன்னா, ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞர், ஒரு மிகப்பெரிய பாடகர், அவருடைய பாட்டை நீங்கள் வந்து இந்த உலகமே பாராட்டணும் சரி, அந்த பாட்டை நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் நீங்கள் உங்கள் வாயால் பாடுற பாட்டு இருக்குல்ல, அதாவது நீங்களே யோசித்து நீங்களே கற்பனை செய்யணும். அந்த பாட்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கணும். யாருடைய பாட்டையோ பாடுறது வந்து கண்டிப்பாக அது உங்கள் சொந்த படைப்பு கிடையாது. அது உங்களுக்கு முழுமையான தன்னம்பிக்கையை தராது. நீங்கள் என்ன தான் வந்து இன்னொருத்தர் பாடின பாட்டை, இன்னொருத்தர் எழுதி பாடிய பாட்டை நீங்கள் வந்து பாடினாலும், அழகாக பாடினாலும், உங்களுக்கு யார் மீது வியப்பு இருக்குன்னா, அந்த பாடலை எழுதியவர், அந்த பாடலை இசையமைத்தவர், அந்த பாடலை பாடிய அந்த பாடகர், அவர்கள் மீது தான் உங்களுக்கு வியப்பு இருக்கும். அவர்கள் மீதான வியப்பில் நீங்கள் அழகாக பாடுவீர்கள். அதில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும், கொஞ்சம் தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும். அப்போது ஒரு பாட்டு பாடுறோன்னா முழுமையான தன்னம்பிக்கை பெறணும், முழுமையான புகழை பெற வேண்டும் என்றால் அந்த பாட்டு நீங்கள் இயற்றியதாக இருக்க வேண்டும், நீங்களே கற்பனை செய்ததாக இருக்கணும். எழுதியெல்லாம் பாடணும், அந்த நேரத்தில் பாடணும், அந்த நேரத்தில் யோசித்து பாடணும், நீங்களே பாடியதாக இருக்க வேண்டும். நீங்களே அந்த இசையெல்லாம் வந்து பாடலுக்கு தேவையில்லை, ராகம்தான் பாடலுக்கு தேவை. இசை எதற்கு தேவைன்னா நடனத்துக்கு தான் இசை தேவை. இப்படி இயற்கை விதிமுறைகள்லாம் இருக்குது. இந்த இசை அப்போ சினிமா இசையெல்லாம் பார்த்திங்கன்னா பாடகர், நடனம், இசை, அப்புறம் ராகம், இப்படி எல்லாத்தையும் ஒன்றா குழப்பி கவிதையை பாடலாக மாற்றுவது, எல்லாத்தையும் ஒன்றா குழப்பி வியாபாரம் பண்ணுறாங்க. வியாபாரத்துக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்போது மக்களிடம் கலைகளை கொடுத்தா தான் உண்மையான கலைகள்னா என்ன, கலைகளின் உண்மையான வடிவம்னா என்னங்கிறது மக்களுக்கு அப்போ தான் தெரியும். இது வந்து மக்களை குழப்பி அவங்க அந்த கலைகள் பக்கம் போயிடக்கூடாது. ஏன்னா வியாபாரம் பாதிக்கும். அவங்களே வந்து கலைப்படைப்புகளை உருவாக்குகிற அந்த திறனை பெற்றுவிடக்கூடாது. அவர்களை அறியாமையில் வைத்திருக்க வேண்டும். கலை சார்ந்த ஒரு அறியாமையில் மக்களை வைத்திருக்க வேண்டும். அப்போ தான் வந்து அவங்க மக்கள் வேடிக்கை பார்ப்பவர்களாக எப்போதும் இருப்பார்கள். அதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம். கலைகளை தொழிலாக வைத்திருக்கிற தொழிலாக செய்கிற அந்த கலைஞர்கள், கலை தொழிலாளர்கள், கலை வியாபாரிகள், அவங்க வந்து பணம் சம்பாதிக்கலாம். மக்கள் அதுக்கு அறியாமையோடு இருக்கணும். கலை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஓவியம் வரைய தெரியாமல் இருக்கணும் மக்கள். அப்போ தான் ஓவியத்தை போய் வாங்குவாங்க. வரைய தெரிஞ்ச ஒரு ஓவியர் இன்னொருத்தரோட ஓவியத்தை விலை கொடுத்து வாங்க மாட்டார் பெரும்பாலும். அந்த மாதிரி ஒரு மக்கள் நடனம் ஆட வேண்டும். இப்போ நடனம் ஆடுறதுனால ஆரோக்கியம் ஏற்படுமா, அப்புறம் நடனத்தை வேடிக்கை பார்க்குறதுனால எதில் நடனம் ஆரோக்கியம் ஏற்படும்? வேடிக்கை பார்த்துட்டா உடலில் ஆரோக்கியம் ஏற்பட்டுமா? உண்மையான சந்தோஷம் கிடைக்குமா? நீங்கள் எத்தனை வாட்டி வேடிக்கை பார்த்தாலும் உங்கள் உடம்புல ஆரோக்கியம் அதிகரிக்க போதில்லை, நோய் தான் வரும். ஏன்னா சோம்பேறியாக இருந்துக்கிட்டு ஆடாமல் மற்றவங்க ஆடுறத வேடிக்கை பார்க்குறதே உங்கள் வழக்கமாக இருக்குது. அப்படின்னா உங்கள் உடம்புல எப்படி ஆரோக்கியம் வரப்போகுது? அதுமாதிரி பாடணும். அப்போ தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும். நீங்களே அந்த கற்பனை செய்து நீங்களே பாடிய பாடலாக இருக்கணும். இப்போ இந்த கலைகளை தொழிலாக செய்கிறவர்கள் அவர்கள் கலைத்திறமைகளை வெளிப்படுத்தி மக்களை வந்து வேடிக்கை பார்க்க வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ மக்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது, அவங்களாம் குழப்பம் ஏற்படுது. அவங்களாம் எப்படி பாடுறாங்க, எப்படி நடிக்கிறாங்க, எப்படி கதை சொல்கிறாங்க, எப்படி கதை எழுதுகிறாங்க, இதெல்லாம் அவங்களால எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு குழப்பம், தாழ்வு மனப்பான்மை, தன்னம்பிக்கை இல்லாமல் போகுது. அதனால் வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள், மக்களுக்கு புகழ் என்பதே இல்லை. எது புகழில் வரணும்னா, நீ நல்லா பாடுற, நீ நல்லா டான்ஸ் ஆடுற, நீ நல்லா கதை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பாராட்டுறாங்கல்ல, அது மக்களிடம் அந்த கலைகள் இருக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு நடிகரை பாராட்டுறாங்க, விழா எடுக்கிறாங்க, 100வது படம் நடிச்சிட்டாரு, நடித்து கிழிச்சிட்டாரு, இவர் வந்து 1000 பாட்டை பாடி கிழிச்சிட்டாரு, இவர் வந்து 5000 பாடத்துக்கு மேலே இப்போ இசையமைச்சு கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து இசையமைக்கிற புகழ், அதாவது பெரிய புகழ் ஏன் போகுதுன்னா அது மக்களுக்கு சொந்தமானது. அதாவது எல்லா புகழும் சேர்த்து யாரோ கொஞ்சம் பேர் எடுத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் தேவையான பணத்தை யாரோ கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் மக்களுக்கும் தேவையான புகழ் இருக்குது. எல்லா மக்களுக்கும் தினசரி புகழ் தேவைப்படுது. அந்த புகழாக ஒட்டுமொத்தமாக இந்த கலைகளை வியாபாரம் செய்து பிழைக்கிற இந்த கலை தொழிலாளர்கள் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அதேமாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு கிடைக்கிற அந்த புகழ் இருக்குல்ல, உலகளாவிய புகழ்,
அந்த புகழ் வந்து மக்களுக்கு சொந்தமானது. மக்கள் விளையாண்டுருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு இவன் நல்ல திறமையாக விளையாடுறான், கோலி சூப்பராக விளையாடுறான், கோலி விளையாடும்போது நல்லா இவனை அடிச்சிக்கவும் முடியாது, இவன் சூப்பராக கித்தட்டு விளையாடுறா, இவன் வந்து பல்லாங்குழி அருமையாக விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன எளிமையான புகழ் இருக்குல்ல, இது எல்லாம் ஒன்றா சேர்த்தா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் புகழ் தேவை விளையாட்டு கலைகள் மூலமாக. அப்போது இந்த புகழை எல்லாத்தையும் யார் இருந்தால் வியாபாரிகள் அடிச்சுட்டு போயிடுறாங்க, தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட புகழ். மற்றவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாதவங்க மாதிரியும் இவங்க தான் வானத்துலேருந்து பிறந்து வந்த மாதிரியும் மக்கள் முட்டாளாகி அவங்கள வாயை திறந்து வேடிக்கை பார்க்குறாங்க. என்னம்மா ஆடுறாரியா, என்னம்மா டான்ஸ் ஆடுறாரியா, என்னம்மா இசையமைக்கிறார், என்னம்மா கிரிக்கெட் விளையாடுறாரு, எப்படி பந்து போட்டாலும் 6 தான் அடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புகழும் இவர்களுக்கே. மக்களுக்கு சோம்பேறித்தனம், நோய்கள், எல்லா நோய்களுக்கும் மக்களுக்கே. எல்லா புகழும் இந்த மாதிரி கலைகளையும் விளையாட்டையும் தொழிலாக செய்கிற இவர்களுக்கே. மக்களுக்கு என்னது? சோம்பேறித்தனம் பரிசாக கிடைக்கிறது, நோய்கள் பரிசாக கிடைக்கிறது. அதனால் அதற்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த கலைகளையும் தொழிலையும் விளையாட்டாக பண்ணுறது தான். கலைகளையும் விளையாட்டையும் தொழிலாக செய்வது தான் காரணமாக இருக்குது. தொழிலாக செய்வதற்கு தான் இந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் அதற்கான பயிற்சிகளை கொடுக்குறாங்க. அதனால் வந்து கலைகளையும் விளையாட்டையும் தொழிலாக செய்வதற்கு அனுமதி மறுத்துவிட்டு, அதனால் பள்ளிக்கூடத்தில் அதை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதை எங்கே தான் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னா, அதை நீங்கள் மக்கள் வசிக்கிற இடங்கள் இருக்குல்ல, குடியிருப்புகள், அங்கே வந்து நீங்கள் கற்றுக் கொடுங்க. அங்கே வந்து நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க. மக்கள் எல்லாருமே விளையாடணும், எல்லா வயசுலேயுமே விளையாடணும். விளையாட்டை தொழிலாக செய்வதற்கு தடை விதித்து விட்டால் மக்கள் அதன் பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்கள் வாழ்க்கையோடு விளையாட்டை பின்பற்றுவார்கள். மக்கள் வசிப்பிடங்களில் வந்து இந்த கலை பூங்காக்களை உருவாக்க வேண்டும். அங்கே போயிட்டு அவங்க சுதந்திரமாக அவங்க வந்து இப்போ படத்தை வரைஞ்சி விற்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஓவியங்களை வரைந்து விற்கிறாங்கல்ல, அவங்க அது மாதிரி இசைக்கலைஞர்கள் அவங்க எப்போவுமே வந்து தனக்கு என்ன பிடிக்கும்னு பார்க்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும், மக்களுக்கு என்ன பிடிக்கும், அதுதான் இவங்களுடைய விருப்பமாக அது மாறிடும். ஆனால் உண்மையான ஒரு கலையை தெரிஞ்சுக்கணும், உண்மையான ஓவியத்தின் உண்மையை தெரிஞ்சுக்கணும், உண்மையான இசையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கலைத்துறையில் போங்க, அங்கே ஏகப்பட்ட விவாதம் நடந்துகிட்ருக்கும். எது உண்மையான இசை, எது உண்மையான ஓவியம் அப்படின்னு நிறைய விவாதங்களும் ஆராய்ச்சிகளும் நடந்துகிட்டு இருக்குது. எது உண்மையான ஓவியம் அப்படிங்கிற அங்கே நடந்துகிட்ருக்கு. ஆனால் வந்து இப்போ அதை வியாபாரப்படுத்தும் போது மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை மக்கள் எதை கேட்குறாங்களோ எதை கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிகள் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போன்று வியாபாரத்துக்கு தகுந்தாற்போன்று அந்த விதிமுறைகளை மீறி, அதற்குன்னு ஒரு விதிமுறை இருக்கும், அந்த விதிமுறைகளெல்லாம் மீறி மக்களுக்கு வியாபாரம் செய்து கொண்டு இருப்பார்கள். கலைகளை, ஒரு இசையும் சரி, ஓவியத்தையும் சரி, கவிதையும் சரி, எல்லாம் வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க. வியாபாரம் பண்ணும்போது விதிமுறையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உண்மையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக அது வியாபாரம்னு வரும்போது அதில் பொய்யாக தான் இருக்கும் கடைசியில் பார்த்தாக்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இசைக்கும் எதோட தொடர்புனா நடனத்திற்கு தான் தொடர்பு. இது நடனம் ஆடும்போது இசை தேவைப்படுகிறது, பாடல் தேவைப்படுறது. பாடல்ங்கிறது நீங்கள் தனித்து பாடணும், அது பாடலுக்கு ராகம் போதும், இசை தேவையில்லை. நடனம் ஆடுவதற்கு இசை தேவை. அப்போ அதுதான் வந்து இதுதான் உண்மைங்கிறது. அப்போ நீங்கள் இசையும் நடனமும் சேர்ந்து வெளிப்பட வேண்டும், அதுதான் உண்மை. ஒரு இசைக்கான உண்மை, நடனத்திற்கான உண்மை. பாடல் என்பது ராகம் அப்படின்னா அது தனித்து நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுறது, பாட்டையும் நடனத்தையும் சேர்க்குறது வியாபாரம். அது அப்போ தான் விற்கும். அப்படிங்கிறதுனால அதையும் ஒன்றா போடு, பணம் தான் முக்கியம், உண்மை முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாற்றுறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா கதை எழுதுகிறாங்க, புத்தகமாக எழுதுகிறாங்கல்ல, அது கூட பாருங்கள் ஒரு வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி கதைனாலே சொல்லணும். ஆனால் இவங்க எழுதி விற்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேருக்கு விற்க முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். எழுதி விற்றாதான் நிறைய புத்தகம் போட முடியும், நிறைய பேருக்கு போய் சேர முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் கதைன்னா என்ன? சொல்லுன்னு அர்த்தம். கதையை நீங்கள் சொல்ல தான் செய்யணும், எழுதக்கூடாது. அப்புறம் அப்போ எழுதி புத்தகமாக போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, கதைன்னா எழுதணும் போலுக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க.
இந்த மாதிரி விதிமுறை, அந்த கலைகளுக்கான விதிமுறைன்னு ஒன்று இருக்குது. அந்த விதிமுறையை மீறி இவங்க உண்மையை வந்து மறைச்சி பொய்யான ஒரு நடைமுறையை உருவாக்கி மக்களை குழப்பி விட்டுறாங்க. வியாபாரத்துக்காக பணத்தை சம்பாதிக்கணும், அதுதான் முக்கியம், பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த கலை வந்து உண்மையை அதற்கான இப்போ அது மக்கள்கிட்ட இருந்துன்னா மக்களுக்கு அது வியாபாரம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மக்கள் எதுக்காக வந்து பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்கன்னா அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். தனக்கு சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் தன்னை சார்ந்த ஏதாவது ஒரு கும்பலாக டான்ஸ் ஆடுறாங்கன்னா மற்ற நண்பர்களோடு ஆடுறாங்க அப்படின்னா, குடும்பத்தினரோடு நடனம் ஆடுகிறார்கள் அப்படின்னா வந்து பார்க்குறவங்களுக்கும் அழகாக இருக்கணும். தங்களுடைய திறமையை எளிமையாக வெளிப்படுத்துவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஏன்னா அதை வச்சு அவங்க ஒன்றும் பணம் சம்பாதிக்க போகிறதில்ல. மக்கள்கிட்ட கலைகளை கொடுத்து விட்டால் மக்களுக்கு வந்து ஒரு நெருக்கடிலாம் ஒன்றும் இல்லை, பணம்லாம் சம்பாதிக்க போகிறதில்ல. அவங்க சும்மா திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. நல்லா இல்லைன்னா அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு கலைகளை தொழிலாக செய்கிற அந்த கலைஞர்கள் பார்த்திங்கன்னா அவங்க பயப்படுவாங்க. அந்த விற்கணும், அந்த படம் விற்கணும், ஒழுங்காக இருக்கணும். அப்போ டேரக்டர் அடிப்பார், திட்டுவார். இதெல்லாம் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கலைகளை கொடுத்துட்டா அங்கே யார் நீ ஒழுங்காக நடனம் ஆடலான்னு சொல்லிட்டு, அதாவது மக்கள்கிட்ட கலைகளை கொடுக்கும்போது அவங்க அதை வச்சு வியாபாரம் பண்ண போகிறதில்ல. அவங்க சந்தோஷத்துக்காக டான்ஸ் ஆட போகிறாங்க, அவங்க சந்தோஷத்துக்காக ஒரு கதை சொல்ல போகிறாங்க. அவங்கள யாரும் அடிக்க மாட்டாங்க. நீ ஏன் ஒழுங்காக நடனம் ஆடலை, நீ ஏன் ஒழுங்காக நடிக்கலை, நீ ஏன் ஒழுங்காக பாட்டு பாடலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள யாரும் அடிக்க போகிறது கிடையாது, திட்ட போகிறது கிடையாது, அவமானப்படுத்த போகிறது கிடையாது. ஏன்னா கலைகள் அப்படின்னாலே நடனம், ஓவியம், பாடல் அப்படின்னாலே உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நடைமுறை தான். அந்த நடைமுறையில் கூட அடித்து திட்டி அவமானப்படுத்தி ஏன் இப்படி நடிக்கிற, இப்படி நடி, நான் அவங்ககிட்ட எவ்வளோ தூரம் கேட்டுகிட்டே இருக்குது, தயவுசெய்து ஒழுங்காக நடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறது. டைரக்டர்லாம் அடிப்பாங்க. ஆக ஒரு பொய்யான நடைமுறையை அங்கே வைக்கிறாங்க பாருங்கள். ஒரு மரியாதைன்னு ஒன்று வேண்டாமா? நீ அப்போது மக்கள்கிட்ட கலைகளை கொடுத்துட்டா அதை வியாபாரமாக பண்ணுவதற்கு தடை விதித்து விட்டால் அங்கே யாரையும் அடிக்க போகிறதில்ல. நீ ஏன் ஒழுங்காக நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் அடிக்க போகிறது கிடையாது. நீ ஏன் ஒழுங்காக கதை சொல்லலை, அப்போது இவர் போய் கம்பெனியாக ஏறி இறங்குவார், எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஏன் படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, என்கிட்ட நிறைய கதை இருக்குது, வாய்ப்பை தேடி அலைவர். நிறைய பேர் தோற்று போயிடுவாங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நிறைய பேர் திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. அதனால் மக்கள்கிட்ட அந்த கலைகளை கொடுத்துட்டா அவங்க வியாபார நோக்கம் இல்லாமல் தங்களுடைய மகிழ்ச்சிக்காக அதை வெளிப்படுத்தும் போது யார்கிட்டையும் போய் என் கதையை கேளுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு படமாக எடுக்க வாய்ப்பு கொடுங்க, டைரக்டராக இருக்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போயிட்டு அவர் போய் சான்ஸ் எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் அவங்க சந்தோஷத்துக்கு ஆடுறாங்க, அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. விற்கிதா விற்கலையா, வியாபாரம் ஆகலையா, ப்ரொடியூசர் கஷ்டப்படுவாரா, அதில் நஷ்டம் அடைஞ்சிருமா, அந்த கவலையெல்லாம் மக்களுக்கு தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி மக்களிடம் அப்போ அதில் வந்து உண்மை தான் இருக்கும். கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா மக்களிடம் கலைகளை கொடுத்துட்டால் கலைகளுக்கான அந்த உண்மையான வடிவம் என்னது அப்படிங்கிறது வரும். ஏன்னா வியாபாரிகள்கிட்ட கலை கொடுக்கும்போது அவங்களுக்கு பணம் தான் முக்கியம், உண்மை முக்கியம் கிடையாது. மக்களுக்கு எதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் ஒன்றா மக்களுக்கு சந்தோஷமாகுது, வியாபாரமாகுதா, அதுதான் இவங்க உண்மைன்னு சொல்லிவிட்டு நம்மளை நம்ப வைக்கிறவங்க முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க. அதுமாதிரி விளையாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா விளையாட்டில் வந்து அதுலேயும் வந்து ஏகப்பட்ட பொய்யான நடைமுறைகள் வந்துடுச்சு. விளையாட்டுனாக்கா எதுக்காக ஒரு விளையாட்டில் சண்டை உயிரே போகுது. விளையாடும்போது சண்டை, பயங்கரமான சண்டைலாம் வருது, உயிரே போயிடுது. ஒருத்தர் முட்டி மோதிட்டு சாவுறாங்க. பந்து பட்டு கிரிக்கெட் பந்து பட்டு செத்து போனவங்களும் இருக்காங்க, கபடி விளையாடும்போது செத்து போனவங்களும் இருக்காங்க. இப்படி உயிரே பணயமாக வச்சு விளையாண்டுட்ருக்காங்க. இது வந்து விளையாட்டே கிடையாது. இப்படியெல்லாம் வந்து அப்படி ரொம்ப விளையாட்டுங்கிறது ரொம்ப பாதுகாப்புறது. விளையாட்டை பற்றி ஒரு தப்பான நடைமுறை, ஒரு கற்பிதத்தை கற்பிக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் விளையாட்டு மைதானங்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டு மைதானங்கிறது தனியாகவே கிடையாது. விளையாட்டு மைதானங்கள் மக்கள் சும்மா தெருவில் தான் விளையாண்டுட்ருப்பாங்க. தெருவில், வீட்டு பக்கம், வீட்டுக்குள்ளே உட்காந்து பல்லாங்குழி அப்படி இப்படின்னு போட்டி மனப்பான்மை. விளையாடும்போது யார் ஜெயிக்கிறா அந்த போட்டி மனப்பான்மை தான் முக்கியம். ஓடி ஆடி விளையாடுறது தான் உண்மையான விளையாட்டுன்னே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓடி ஆடியும் விளையாடலாம், உட்காந்து விளையாடலாம். அந்த மனப்பான்மை தான், நீயா நானா, யார் ஜெயிக்கிறா, வெற்றி தோல்வி, அந்த மனப்பான்மை அதுதான் முக்கியம். அதுக்காக அந்த மனப்பான்மை, அந்த ஒரு போட்டி நான் ஜெயிக்கணுங்கிறக்காக நான் என் உயிரையெல்லாம் பணயமாக வச்சு விளையாடணுங்கிற அவசியமே இல்லை. ஏன் விளையாடுறாங்க அப்படின்னா இப்படியெல்லாம் விளையாண்டால் தான் மக்கள் பார்ப்பாங்க, அதை வச்சு வியாபாரம் பண்ண முடியும். அப்படி ஆக்ரோஷமாக விளையாடணும், உயிரை பணயமாக வச்சு விளையாடணும், அப்படி வன்முறை அதெல்லாம் கலந்து மக்கள்கிட்ட கொடுத்தா தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க
அதை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் யாருமே இன்றைக்கி விளையாட்டுறதுக்கு பயப்படுறாங்க. விளையாட்டுன்னா இதான் போலுக்க விளையாட்டு, விளையாட்டுனாலே முட்டி மோதிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சாகிற நிலைமைக்கு போயிடும் போலுக்க. எப்பா நீ போய் விளையாடாதப்பா, வீட்டிலே இரு, நீ பாதுகாப்பாக இருக்கிறது தான் முக்கியம், விளையாடுறது முக்கியம் கிடையாது, நீ உயிரோடு இரு, விளையாட போன அவ்வளோதான், அவனுக்கு கையை காலம் கட்டி போட்டுருவோம் நீ அப்படின்னு சொல்லி அம்மா பசங்களை திட்டுவாங்க. அதனால் விளையாட்டை பற்றி தப்பாக அதாவது வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட நீங்களாம் விளையாடாதீங்க, விளையாட்டுங்கிறது இவ்வளோ கஷ்டமானது, உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும், உயிரே போயிடும் மக்களே நீங்கள் விளையாடாதீங்க, நாங்கள் விளையாடுறோம், எங்களை நீங்கள் வேடிக்கை பாருங்கள், ஏன்னா உங்களை வச்சு நாங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு, நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கையை காலெல்லாம் முடக்கிக்கிட்டு உட்காந்து எங்களை வேடிக்கை பாருங்கள், எங்களுக்கு பணம் தேவைப்படுது, உங்களை வச்சு தான் உங்களை நம்பி தான் நாங்கள் இந்த பிஸ்னஸில் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதனால் மக்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை. பாருங்கள், கடைசியில் விளையாட்டு கலைகள் இந்த ரெண்டையும் தொழிலை இந்த வியாபாரிகள் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நமக்கு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அப்படி வாயை திறந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு சோம்பேறி ஆகிட்டாங்க. மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் விளையாடவே இல்லை. பாடுறது, ஆடுறது, ஓவியம் வரைகிறது, கவிதை எழுதுறது, கதை சொல்கிறது, ஒரு கற்பனை திறனே மக்களிடம் இல்லாமல் மக்கள் எல்லாம் தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க. தினசரி விளையாடுறது மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த மன அழுத்தம், தொழில் செய்கிறதுனால ஏற்படுற மன அழுத்தத்தை நீங்கள் எதன் மூலமாக போக்க முடியும் அப்படின்னா, விளையாட்டு மூலமாக தான் போக்க முடியும். அதாவது தொழிலில் வெற்றி தோல்வி வரும், இழப்புகள் வரும், அதெல்லாம் தாங்கிக்கணும் அப்படின்னா அந்த தாங்கி கொள்கிற மனதை நீங்கள் எங்கேருந்து பெறுவீங்க? தொழிலில் ஒரு டென்ஷனாக இருக்கும், வேலை செஞ்சால் ஒரு டென்ஷன், அந்த மன அழுத்தம், அதை எப்படி வெளியே போக்குகிறது? அதுக்கு தான் விளையாடணும். விளையாட்டுலேயும் வெற்றி தோல்வி வரும். தொழில் செய்கிற மனநிலையும் சரிங்க, ஒரு விளையாடுகிற அந்த விளையாடுகின்ற மனநிலையும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். தொழில்லையும் உறவுமுறை கிடையாது, அன்பு பாசம்லாம் கிடையாது. அதுமாதிரி விளையாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா அன்பு பாசம்லாம் கிடையாது, உறவு முறையெல்லாம் அங்கே இடமே கிடையாது. வெற்றி தோல்வி தான் முக்கியம். அப்போது நீங்கள் தொழிலில் ஏற்படுகிற அந்த அனுபவங்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே நடக்கிற வெற்றி தோல்விகள், அவமானங்கள், இழப்புகள், லாபங்கள் எல்லாத்தையும், இழப்பு ஏற்படும் போது வாடுறதும், லாபம் ஏற்படும் போது துள்ளி குதிக்கிறது, அகம்பாவம், இதெல்லாம் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணுன்னா விளையாடணும். அது ஒரு மூளைக்கான தேவை. விளையாட்டு என்பது ஒரு மூளைக்கான ஒரு அனுபவம். மூளைக்கு அப்படி ஒரு அனுபவ தேவை. அப்போ இது எல்லாத்துக்கும் வேணும், எல்லோரும் விளையாடணும்ல, அப்படி ஒரு தேவை இருக்குதுல்ல. விளையாட்டு என்பது ஒவ்வொரு மனித மூளையின் ஒரு மனித மூளை சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா நம்ம விளையாடணும். டெய்லி 1 மணி நேரம் விளையாடணும். விளையாண்டால் தான் அந்த மனித மூளை சிறப்பாக இருக்கும், வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு விளையாட்டு 1 மணி நேரம் தினசரி தேவை, எல்லாருக்குமே தேவை. அப்போ அதுதானே அதுதானே அதற்கான சூழலை நம்ம இங்கே உருவாக்கி வச்சுருக்கோமா? கிடையாது. நம்ம கவனம்லாம் இந்த மக்களின் சார்பாக இந்த உலக நாடுகளோட போட்டி போட்டு விளையாடுகிற அந்த விளையாட்டு வீரர்கள், அவங்க வெற்றி தோல்வி அவர்கள் அடைந்தார்களா இல்லையா, பதக்கம் பெற்றார்களா இல்லையா, அதன் மூலம் இந்த நாட்டுக்கு பெருமைன்னு நினைக்கிறாங்க. இந்த நாட்டுக்கு உண்மையிலே எது பெருமைன்னா, இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் தினசரி 1 மணி நேரம் விளையாடுகிறார்கள், அதுதான் பெருமை, அதுதான் உண்மையான பெருமை. அது இல்லாமல் இந்த நாட்டில் உள்ள விளையாட்டு வீரர்கள் சிறப்பாக விளையாடுகிறார்கள். இந்த நாட்டில் உள்ள பல கோடிக்கணக்கான மக்கள் இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு வேடிக்கை பார்க்கிறார்கள். இவர்கள் விளையாடுவதே இல்லை. இவர்கள் விளையாடுவதற்கு வீட்டுக்கு அருகில் மைதானங்களே இல்லை. மக்கள் இதனால் சோம்பேறி ஆகிறாங்க. இவர்கள் மகிழ்ச்சியாகவே இல்லை. இவர்கள் எப்பொழுதும் டிவியில் விளையாடுவதை பார்க்கிறார்கள். டிவியில் விளையாடுறதை பார்த்து பொழுதை கழிக்கிறார்கள் சோம்பேறியாக. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, உடம்புல ஆரோக்கியம் இல்லை. நடக்கிற பயிற்சியில் மூட்டு வலி, முழங்கால் வலி, உடல் பருமன் அதிகரிக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியாகவே இல்லை. மக்களிடம் ஒரு உறவு முறையே இல்லை. விளையாடும்போது நீங்கள் வீட்டுக்கு அருகில் ஏராளமான பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக விளையாடுறதுக்கு மைதானம் கட்டணும். மைதானங்களை உருவாக்கி மைதானங்கள் நிரந்தரமாக இல்லை, யாருக்காவது சொந்தமான நிலமாக கூட இருக்கலாம். ஒரு 3 சென்ட் 4 சென்ட் நிலமாக கூட இருக்கலாம், 10 சென்ட் நிலமாக இருக்கலாம். அவர் இன்னும் 4-5 வருஷம் கழித்து அந்த நிலத்தில் வீடு கட்டலாம். ஆனால் அது வரைக்கும் அந்த இதை விளையாட்டு மைதானமாக பயன்படுத்திக்கலாம்ல. அவர் எப்போ கேட்குறாரோ அப்போ அவர் கையில் கொடுத்துருக்கலாம்.
அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன இடங்களையும் விளையாடுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டும். அப்போ தான் மக்கள் தினசரி விளையாடணும். அதற்கேற்றாற் போன்று இப்போ இந்த விளையாட்டை தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள், அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள கட்டுப்படுத்தாத வரைக்கும் மக்கள் விளையாட மாட்டாங்க, மக்கள் வேடிக்கை தான் பார்த்துட்ருப்பாங்க. அதனால் மக்களை விளையாட வைக்கணும் அப்படின்னா வேறு வழி இல்லை, மக்கள் விளையாண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும்னா, விளையாட்டை தொழிலாக செய்கிறாங்கள அவங்களுக்கெல்லாம் தடை விதிச்சிடணும். நீ விளையாடான்ட்டாம்பா, மக்கள் விளையாடட்டும், உன் வேலையை நீனும் மக்களோடு சேர்ந்து விளையாடு, நீனும் மக்கள் தான், மக்களோட மக்களாக சேர்ந்து நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டை தொழிலாக செய்கிற அந்த விளையாட்டு வீரர்கள் இருக்காங்களே, கிரிக்கெட் விளையாடுறவங்க, அவங்களெல்லாம் நீங்கள் ஓய்வு எடுங்க, நீங்கள் ஓய்வு எடுக்காதீங்க, மக்களோட சேர்ந்து விளையாடுங்க. இந்த மாதிரி இனிமேல் இந்த மாதிரி போட்டியெல்லாம் கிடையாது, ஐபிஎல் மேட்ச் கிடையாது, ஒலிம்பிக் போட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு மக்கள் தினசரி அவங்க விளையாடுறாங்களா அதை உறுதிப்படுத்தணும். ஒரு அரசாங்கம் உற்று கவனிக்கணும். யார் விளையாடல, இவர் வரவே மாட்டேன்றார், இவர் கிரவுண்டுக்கே வரமாட்டேன்றாங்க, இந்த தெருவில் வசிக்கிற இந்த பேருடைய இவரும் சரி, அந்த குடும்பத்தில் அவங்க மனைவியும் சரி விளையாடுறதுக்கே வர்றது கிடையாது, அந்த தெருவில் இருந்து கவுன்சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாடுவதற்கு வரல அப்படின்னா அது ஒரு பெரிய குற்றமாக கருத வேண்டும். தினசரி மக்கள் விளையாட வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ்வதை கண்காணிக்க வேண்டும் ஒரு அரசாங்கம். அப்படி பார்க்கணும். அப்போ தான் அதுதான் ஒரு அரசாங்கத்தோட உண்மையான ஒரு அற்புதமான கடமையாக இருக்க முடியும். அது மாதிரி நடனம் ஆடணும், கலைப்பூங்காக்கள் கட்டணும். அங்கே போயிட்டு அவங்களுடைய கலை படைப்பு திறனை வெளிப்படுத்த வேண்டும். ஓவியம் வரையணும், கவிதை எழுதணும். ஒவ்வொரு தெருவிலையும் கலைப்பூங்காக்கள் இருக்க வேண்டும். அது ஆண்கள் பெண்கள் இருவரும் சேர்ந்து தான் அது பயன்படுத்தணும். ஆனால் விளையாட்டுங்கிறது ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக. அப்போ தான் விளையாடுவதற்கு பெண்கள் வருவாங்க வெளியில். இன்றைக்கி இப்போ இருக்கிற ஏதோ 1-2 மைதானம் அதுலேயும் ஆண்கள் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. அது எங்கேயோ தான் ஒரு இடத்துல இருக்குது, எல்லா தெருக்கள்லையும் இல்லை. பெண்கள் அப்போ ஆண்களுக்கும் இப்போ விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, பெண்களுக்கும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி மக்கள் சோம்பேறி ஆகிட்டுருக்காங்க. அதனால் இந்த விளையாட்டையும் சரி கலைகளையும் சரி அதை தொழிலாக செய்வதற்குள்ள அதை விட மிக கேவலமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் அதெல்லாம் மக்களை சோம்பேறியாக்கி, மக்கள் உடலில் நோய்களை அதிகப்படுத்தி, மக்களை மகிழ்ச்சியாக வாழ விடாமல் செய்வதற்காகத்தான் இந்த கலைகளையும் விளையாட்டையும் தொழிலாக செய்கிற அந்த நடைமுறை இங்கு பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அந்த கலைகளையும் விளையாட்டையும் மக்களிடமே ஒப்படையுங்கள். அப்போ தான் மக்கள் மகிழ்ச்சி. அவங்க ஆடணும், அவங்க டான்ஸ் ஆடணும், அவங்க டெய்லி விளையாடணும். அப்போ தான் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதற்கு தடையாக இருப்பது இல்லை, ஆடட்டுமே, நாங்கள் ஒன்றும் தடை சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. யார் கலைகளையும் தொழிலாக செய்கிற அந்த கலைஞர் விளையாட்டு வீரர்கள்னு சொல்லுவாங்க. இல்லை, மக்கள் ஆடட்டுமே, நாங்கள் ஆடுறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு மோட்டிவ் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மக்கள் ஏன் விளையாடலைன்னா விளையாட்டுனாலே இப்படி தான் நினைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு விளையாடணும் போலுக, ஓடி ஆடி உயிரை கொடுத்து விளையாடணும் போலுக அப்படிங்கிற நம்பிக்கையில் சரி நம்மளால் இந்த மாதிரிலாம் விளையாட முடியாது, சரி வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்போ இது சும்மா அவங்க வியாபாரிகள் வெறும் விளையாடி பரிசு வாங்குறதோ பணம் சம்பாதிக்கிறதோ மட்டும் அவங்க செய்யலை. இதுதான் விளையாட்டுன்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க மக்கள்கிட்ட. இதுதான் விளையாட்டு, இப்படித்தான் விளையாடணும் அப்படிங்கிற இதையும் மனசில் பதிய வைக்கிறாங்க மக்களுடைய மனசில். அது மாதிரி ஒரு கலைத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு பாடகர் பாடுறாருன்னா இப்படித்தான் பாடணும், இப்படித்தான் டான்ஸ் ஆடணும், அவர் டான்ஸ் மட்டும் ஆடலை, இப்படித்தான் ஆட வேண்டும், அதற்கான விதிமுறையும் அவர் மக்கள் மனதில் பதிய வைக்கிறார். இப்படித்தான் ஆடணும், இப்படி தான் டான்ஸ் ஆடணும், இப்படி தான் நடிக்கணும், இதுதான் கலை, இதுதான் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலைகளை வைத்து வியாபாரம் செய்கிற அவர்கள் இப்படி அதற்கான விதிமுறைகளை மக்கள் மனதில் பதிய வைக்கிறார்கள். ஒரு குழப்பமான பொய்யான விதிமுறைகளை, உண்மைக்கு முரணான ஒரு விதிமுறை. அதனால் மக்கள் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இது நம்மளால் முடியாது. அதனால் முதல்ல அதை நிறுத்தணும். முதல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி நாம் எல்லா ஊரில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் விளையாடுகிற வழக்கம் இருந்தது. ஏன் இருந்துச்சு? அந்தந்த தெருவுக்குள்ளே தான் விளையாடுவாங்க. ஒரு தெருவுக்காரங்க இன்னொரு தெருவுக்கெல்லாம் போய் அப்போல்லாம் கிரிக்கெட் எப்போ வந்ததோ அப்போ தான் அந்த ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் இடையில போட்டி நடந்தது. இந்த பல்லாங்குழி விளையாடுறதுக்கெல்லாம் ஒரு தெருவில் உள்ளவங்க இன்னொரு தெருவுக்கெல்லாம் போக மாட்டாங்க. தாயம், பல்லாங்குழி, ஆடுபுலி ஆட்டம்,
ஒரு போட்டி மனப்பான்மை, அவ்வளோதான். அது அந்த தெருவில் உள்ளவங்க விளையாண்டுப்பாங்க. ஒரு தெருவுக்காரங்க இன்னொரு தெருவுக்கு போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெற்றி தோல்வி இவங்க வந்து வேறு ஏதோ நினைக்கிறாங்க. வெற்றி தோல்வின்னா அது மிகப்பெரிய விஷயம், அது வன்முறை உணர்ச்சியை தூண்டுகிறது. வெற்றி தோல்வி என்பது வன்முறை உணர்ச்சியை தூண்டுகிறது. அதில் வந்து அதனால இப்போ இன்னொருத்தருக்கு அவங்களோட சண்டை போடுற ஒரு ஆயுதமாக இந்த விளையாட்டை, நீ யார் தனது வலிமையை நிரூபிக்கிற ஒரு ஆயுதமாக அந்த விளையாட்டு மாறி போகுது. விளையாட்டில் வன்முறை கலக்கிறது. விளையாட்டில் வந்து அந்த பாகுபாடு, வேற்றுமை, ஏற்றத்தாழ்வு கற்பிக்கின்ற அந்த முயற்சி விளையாட்டில் கலந்துருது. அதனால் விளையாட்டை மக்கள் கையில் கொடுங்க. அதற்கு தடையாக இருப்பது என்னென்னா, ஒரே ஒரு நடைமுறை தான் இங்கே இருக்கணும், 2 நடைமுறை பின்பற்றக்கூடாது. விளையாட்டு என்பது எளிமையானது, மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் எவ்வளோ துறைகள் இருக்குது, அது போதாதா? அதனால் மக்கள் தினமும் விளையாடணும் அப்படிங்கிறக்கா அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி 6 மணி நேரம் தான் தொழில் செய்யணும். கண்டிப்பாக அனைவரும் தொழில் செய்யணும். டெய்லி 6 மணி நேரம் தான், காலைல 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தான் நீங்கள் வந்து தொழில் செய்கிற இடத்துல போய் வேலை பார்க்கணும். அலுவலகத்துலேயோ தொழிற்சாலையிலையோ 1 மணிக்கு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடணும். அப்போ தானே விளையாட வேண்டியிருக்கு. மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் தூங்க வேண்டியிருக்கு, விளையாட வேண்டியிருக்கு 1 மணி நேரம். அப்புறம் ஆட்டம் பாட்டம், நீச்சல் அடித்து குளிக்கணும். மக்கள் அப்போ தானே நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதுதானே ஒரு அரசாங்கத்தோட நோக்கமாக இருக்க முடியும். அப்படி அந்த மாதிரி தான் வந்து அப்போ அதற்கு கலைகளையும் விளையாட்டையும் தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்னா அப்போ பள்ளிக்கூடத்துலேயே அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதெல்லாம் தொழிலாக செய்யலாமோ அதைத்தான் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. பிற்காலத்தில் எதெல்லாம் வச்சு நம்ம தொழில் செய்யலாமோ அதைத்தான் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும். விளையாட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், விளையாட்டை வைத்து தொழில் செய்வதற்கு தடை, கலைகளை வைத்து தொழில் செய்வதற்கு தடை அப்படிங்கும்போது அதை போயிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அப்போ அதை விளையாட்டையும் கலைகளையும் சொல்லிக் கொடுப்பதற்காக ஸ்கூலில் வந்து 1 மணி நேரம் தினமும் அதிகப்படியாக செலவழிக்கிறாங்க அப்படின்னா அப்போ இப்போ அது தேவையில்லை, அது அந்த நடைமுறை இனிமேல் கிடையாது அப்படின்னா அதற்கு செலவிடுகிற 1 மணி நேரத்தை நீங்கள் வந்து தவிர்த்து விடலாம். அப்படிங்கும்போது பள்ளி வேலை நேரம், கல்லூரி வேலை நேரம் என்பது 1 மணி நேரத்தை நீங்கள் குறைச்சிடலாம். 8 மணி நேரம் ஒரு பள்ளி தினமும் செயல்படுகிறதுனா இப்போ கலைகளையும் விளையாட்டையும் தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம இது விதிமுறை வகுக்கும்போது அப்போ அதை 1 மணி நேரம் நீங்கள் குறைச்சிடலாம். இனிமேல் 7 மணி நேரம் மட்டுமே பள்ளியும் கல்லூரியும் செயல்பட்டால் போதும். அவங்க வீட்டுக்கு அருகில் வீட்டுக்கு அருகில் ஒவ்வொரு குடியிருப்புகளுக்கு அருகில் அந்தந்த தெருக்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி விளையாட்டு மைதானம், கலை பூங்காக்கள், ஆண்கள் பெண்கள் சேர்ந்து பயன்படுத்துகிற நீச்சல் குளங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், இப்படி அப்புறம் நடைப்பயிற்சி சாலைகள், ஓட்டப்பயிற்சி சாலைகள், அப்படி மக்கள் வசிப்புகிற இடங்களை இப்படி தான் திட்டமிட்டு உருவாக்கணும். அது நம்மளை வந்து வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டா, பள்ளி முடிஞ்சு இப்போ கல்லூரி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டா வீட்டுக்குள்ளே போய் முடங்குறாங்க. வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, சுவாரஸ்யமான அனுபவங்களை தருகிற சூழ்நிலை அங்கே இல்லவே இல்லை. வீட்டுக்குள்ளே தான் ஒரு வாழ்க்கை இருக்குது, உலகம் இருக்குது. போய் படுத்து தூங்கிடணும். வேலைக்கு பொம்பளைங்க சமைச்சு தருவாங்க, நல்ல நீட்டி வந்து படம் பார்க்கணும், அதை பார்க்கணும், இப்படி இந்த மாதிரி. அதனால் மக்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வாங்க. அதான் வேலை செய்தால் அப்புறம் வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு வெளியில் கூப்பிட்டு வரணும். ஒரு நீச்சல் அடிச்சுட்டு வரலாம், ஒரு அரை மணி நேரம் நீச்சல் அடித்து குளித்து விட்டு வரலாம். அப்போ தான் கண் பார்வை நல்லா தெரியும். மூழ்கி குளிக்கணும், தண்ணியில் மூழ்கி குளிக்கணும், கண்ணை திறந்து குளிக்கணும். அப்போ தான் கண் குளிர்ச்சி அடையும். நீச்சல் குளங்களில் ப்ளீச்சிங் பவுடர் போட்டுறக்கூடாது. அதுக்காக அப்போ என்ன பண்ணணும், இயற்கையான கிணறுகளை நீச்சல் குளங்களாக மாற்ற வேண்டும். ஆழத்தை அதிகப்படுத்தணும். இயற்கையான கிணறுகளை உருவாக்கி அதை நீச்சல் குளங்களாக மாற்ற வேண்டும். ஒரு நீச்சல் குளங்கிறது வந்து சும்மா நிற்கிற மாதிரி இல்லாமல் அது ஒரு ஆழமாக இருக்கணும். இயற்கையான நீர் அதிலேருந்து வரணும், சுரக்கணும். உள்ளிருந்து தண்ணி வரணும், வெளியிலேருந்து தண்ணியை கொண்டு நிரப்பக்கூடாது. உள்ளிருந்து வர வேண்டும் ஊற்று. அந்த மாதிரி நிறைய நீர் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டு மழை பெய்வதற்கான ஏற்பாடு, மழை நீரை சேகரிப்பது, அந்த மாதிரி ஒரு நீர் மேலாண்மை, இப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மக்களை வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும். வீட்டுக்கு உள்ளே போய் முடங்கிடக்கூடாது. இன்றைக்கி வீட்டுக்கு போனால் நாளைக்கு தான் வெளியே வருவார். 2 நாள் லீவாக 2 நாள் கழிச்சு தான் வெளியே வருவார்.
அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அரசாங்கம் வந்து அந்த மக்களை மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனால, எப்படி மகிழ்ச்சியாக வாழ வைப்பது என்று அந்த அரசாங்கத்துக்கு தெரியாதனால மக்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளேயே ஒரு உலகத்தை உருவாக்குறாங்க. இந்த அரசாங்கம் தான் வீட்டுக்கு வெளியில் ஒரு தெருவில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன பண்ணணுங்கிற அந்த அறிவு அவங்ககிட்ட இல்லை, நாமளாவது உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ண, வீட்டுக்குள்ளே ஒரு ஹோம் தேட்டர், ஒரு நீச்சல் குளம், பணம் அதிகமாக இருந்தால் நீச்சல் குளம், அப்படி அதை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அதில் மக்கள் அவங்க வீடுங்கிறது ஆடம்பரம், அப்போ வீட்டுக்குள்ளேயே இவங்க சொகுசாக இருக்கணும், வேலைக்கு ஆள் வச்சிடறாங்க சமைக்கிறது எல்லாத்துக்கும். அப்படி அந்த மாதிரி. அதனால் வீட்டு வேலைகளுக்கெல்லாம் நம்ம தடை விதிக்கணுமா? இவ்வளோ நான் என்னுடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா ஒரு சீர்திருத்தம் இருந்த ஒரு அற்புதமான ஒரு மனித வாழ்க்கை, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணால் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். இதை பின்பற்றினால் மட்டும்தான் மகிழ்ச்சியாகவே வாழ முடியும். வேறு இலவசங்களை கொடுப்பதாலோ, அவர்களுடைய வருமானம் அதிகரிப்பதாலோ, வேறு எந்த வகையிலையும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்குன்னு இப்படி விதிமுறை இருக்குது, அதை பின்பற்றினால்தான் அது சாத்தியம். அதனால் பள்ளிகளில் கல்லூரிகளில் இந்த வீடியோ ஆரம்பத்தில் என்ன சொன்னால், பள்ளிகளில் கல்லூரிகளில் விளையாட்டையும் கலைகளையும் கற்பிப்பதற்கான அந்த நடைமுறையை ரத்து செய்துவிட வேண்டும். ஏன்னா கலைகளையும் விளையாட்டையும் வச்சு தொழிலாக செய்யக்கூடாது. அதனால் மக்கள் வசிப்பிடங்களில் ஏராளமான விளையாட்டு மைதானங்கள், கலை பூங்காக்கள் என்று மக்கள் அவங்க விருப்பம் போல், யாரும் நீங்கள் இப்படி தான் வரையணும், இப்படி தான் யாரும் சொல்லிக் கொடுக்கவும் தேவையில்லை, அவங்களே வரைஞ்சி அவங்களே அவங்களே கவிதை பாடுவாங்க, பாடல் பாடுவாங்க. கலை பூங்காக்குள்ளே போயிட்டாக்கா அங்கே கலை படைப்பு திறனை மட்டும்தான் வெளிப்படுத்தணும். அதை வேணால் கண்காணிக்கலாம். யாராவது அந்த கலைகளுக்கு சம்பந்தம் இல்லாத வேலைகளில் அங்கே ஈடுபடுகிறார்கள், அங்கே உட்காந்து காதல் பண்ணுறதோ, அங்கே உட்காந்து விளையாட்டு விளையாடுறதோ, தேவையில்லாத விஷயங்களை உட்காந்து கதை பேசுகிறதோ, அது மாதிரி யாராவது ஈடுபடுகிறார்களோ அதை கண்காணிப்பதற்கு அங்கே ஆளை விட்டுடலாம் கலை பூங்காக்களில். அதுவும் விளையாட்டு மைதானத்துக்கு போனால் விளையாடாத மட்டும்தான் செய்யணும். விளையாட்டு சம்மந்தமாக ஏதாவது விளையாட்டு சம்மந்தம் இல்லாத வேறு எந்த ஒரு அங்கே போய் உட்காந்து கதை பேசுகிறது அப்படி இருந்தால் அங்கே அதுக்கு கதை பேசுகிறதுக்குன்னு தனியாக இடங்களை ஒதுக்கணும். அந்தந்த இடத்துல அந்தந்த வேலையை தான் செய்யணும். அதை கண்காணிப்பதற்கு வேணாம். ஆனால் இதைத்தான் விளையாடணும், இப்படித்தான் விளையாடணும் அப்படின்னு யாருக்கும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அதுதான் மக்கள் கலையை மக்களிடம் கொடுத்து விட்டால், விளையாட்டை மக்களிடம் கொடுத்து விட்டால், மக்கள் மயமாக்கி விட்டால், மக்களுடைய உடைமையாக அதை மாற்றும்போது நீ இப்படித்தான் விளையாடணும், இப்படித்தான் பாடணும் அப்படின்னு யாரும் புற நிர்பந்தம் அங்கே இருக்கவே கூடாது. அது அவர்கள் விருப்பம். அப்படின்னா உண்மைங்கிறது வெளியே வரும். நான் எனக்காக தானே பாடுறேன், நான் எனக்காக தானே விளையாடுறேன் அப்படின்னு நினச்சி அதை பண்ணும்போது தான் அதில் உள்ள உண்மையான விஷயம் வெளியே வரும், உண்மைத்தன்மை என்பது வெளியே வரும். அதே மாதிரி கலை பொருட்களை வச்சு விளையாட்டு பொருட்களை தொழிலாக செய்கிறாங்களா, அதையும் தடை விதிச்சிடணும். அது மக்கள் இயற்கை பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட, அதாவது அவங்களே விளையாடுவதற்கான உபகரணங்களை அவங்களே தயாரிச்சுப்பாங்க. அப்போ ஏன்னா இந்த மாதிரி ஃபுட்பால்லாம் இப்போ கடையில் கிடைக்குதுன்னா அதெல்லாம் வியாபாரிகளோட தந்திரம் அதெல்லாம். அதனால் மக்கள் விளையாடுறதுக்காக நான் ஒரு 500-600 ரூபா செலவழித்து வாலிபால் வாங்கணுமா, ஃபுட்பால் வாங்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அற்புதமாக இருக்கும். ஒரு ஃபுட்பாலோ வாலிபாலோ பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. ஆனால் அது யாராவது வாங்குகிறாங்களா? மக்கள் ஆர்வமாக வாங்குகிறாங்களா? வாங்க மாட்டேங்கிறாங்க. யார் வாங்குவாங்கன்னா அது ஒரு முதலீடு. அந்த விளையாட்டை தொழிலாக செய்கிறவர்கள் தான் அதை வாங்குவாங்க. அது ஒரு முதலீடாக நினச்சி தான் அதை வாங்குவாங்க. விளையாடுவதற்காக நான் ஃபுட்பால் வாங்கணுமா, வாலிபால் வாங்கணுமா அப்படின்னு நினச்சி அவங்க வாங்குறதில்ல. கிரிக்கெட் பேட் வாங்கணுமா, நான் என்ன விளையாட்டை தொழிலாக செய்கிறேன், நான் இதை வச்சு எனக்கு 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா முதலீடு போட்டு ஒரு பேட் வாங்குகிறேன், பால் வாங்குகிறேன் அப்படின்னா அது எனக்கு என்ன ரிட்டர்ன் வரப்போதா என்ன அப்படின்னு நினச்சிட்டு அதான் மக்கள் அது. அதனால் மக்கள் அதை ஏன் பெருசாக வாங்குறதில்ல, யார் அதை வாங்குவாங்க அப்படின்னா அந்த விளையாட்டை தொழிலாக வச்சுருக்கவங்க தான் ரெகுலராக வாங்குவாங்க. அதனால் அதெல்லாம் அதையும் தடை செய்து விட வேண்டும். விளையாட்டையும் தொழிலாக விளையாடக்கூடாது. விளையாட்டை தொழிலாக செய்வதற்கு தேவையான உபகரணங்களை தயாரிக்கிற அந்த தொழிற்சாலைகளுக்கும் மூடு விழா நடத்திவிட வேண்டும். அது மாதிரி கலைகளும் சரி, உண்மையான கலைன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இசை பாருங்கள், இசைக்கலைக்கு அப்போ கித்தாரு, வீணை இதெல்லாம் பொய், ஹார்மோனியம் இதெல்லாம் பொய். இசை எங்கேருந்து வருது? வாயிலிருந்து வருது. இந்த வாயால் இசைக்க வேண்டும். வேணால் இப்போ கேளுங்க, நான் இசைக்கிறேன், இதான் உண்மையான இசை.
இப்படி இசைத்து கொண்டு நீங்கள் நடனமாட வேண்டும். உங்கள் நடனத்திற்கு நீங்களே இசைக்க வேண்டும். இப்படி இதுதான் உண்மையான இசை. மற்றபடி வீணை, கித்தாரு, ஹார்மோனிய பெட்டி, இது அப்புறம் நாதஸ்வரம், தபேலா, இது எல்லாமே பொய். இதெல்லாம் இடையூறு. இதுதான் வியாபாரிகள் எப்படி உங்களை நம்ப வச்சுருக்காங்க பாருங்கள், மக்களை எப்படி நம்ப வச்சுருக்காங்க பாருங்கள். இசையெல்லாம் இசை கருவிகளிலிருந்து தான் இசை வருகிறது என்றால் நீங்கள் ஒரு காட்டில் போய் மாட்டிக்கிட்டீங்க, அல்லது உங்கள்கிட்ட உலோகங்களால் உலோகங்களே இல்லாத காலகட்டங்களில் இதெல்லாம் எப்போ உருவாச்சு பாருங்கள். ஹார்மோனிய பெட்டி, நாதஸ்வரம்லாம் எப்போ உருவாச்சுது அப்படின்னா, இந்த உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ, இரும்பு, செம்பு, இப்போ இந்த மாதிரி உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்க, நான் சொல்கிறேன் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கலாம். மக்கள் பயன்பாட்டுக்கு எப்போ வந்துச்சு, பரவலான முழுமையான பயன்பாட்டுக்கு ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்க. அப்போ தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் நாதஸ்வரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, புல்லாங்குழலை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹார்மோனியம். ஏன்னா அந்த உலோகங்களாலான கருவிகளை வச்சுக்கிட்டு உளியை வச்சுக்கிட்டு அருவா, கத்தியில் மரத்தை வெட்டி செதுக்கி இந்த மாதிரி ஹார்மோனிய பெட்டி, நாதஸ்வரம் இதெல்லாம் செஞ்சாங்க. அப்போ இசை அதன் பிறகு தான் வந்துச்சா? ஹார்மோனிய பெட்டியிலேருந்து தான் இசை வருது அப்படின்னா, ஹார்மோனிய பெட்டியோட வரலாறே 3000 வருஷம்தான். அதற்கு முன்பு ஹார்மோனிய பெட்டியே கிடையாது. அப்போல்லாம் இசை இல்லையா இந்த உலகத்தில்? இசை என்ன இடையில கண்டுபிடிச்சாங்களா என்ன? அப்போ நாதஸ்வரம்லாம் இப்போ தான் அந்த உலோகங்களாலான உளி தேவை, மரத்தை செதுக்கி ஓட்டை வச்சு அதுக்குன்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது, ஓட்டை போட்டு அதுக்குன்னு தொழில்நுட்பம் இருக்குது. அந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு நாதஸ்வரத்தை உருவாக்குறாங்க, தபேலா உருவாக்குறாங்க, மேளம் அடிக்கிறது, இப்படி வீணை உருவாக்குறது. இதெல்லாம் எப்போ உருவாக்குனாங்க? உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு. அப்போ கருவிகளில் இருந்து தான், இசை கருவிகளில் இருந்து தான் இசை வருகிறது என்றால், அப்போ இசையே இடையில தான் வந்துச்சா? 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த உலகத்துக்கு வந்துச்சாண்ணா? 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்க. உலோகங்கள் வந்த பிறகு தான் இந்த கருவிகளை உருவாக்கினார்கள். அப்போ அதுக்கு முன்புலாம் இசை இல்லையா? இடையில தான் இசையா? மனுஷன் எப்போ இருக்கும் அப்போ இசை. அப்போ இசைங்கிறது அதோட வரலாறுங்கிறது மனித வரலாறோடு இணைந்தது. இசைங்கிறது அதற்கான முயற்சி, இசையை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி. இசையை அது எப்போ ஆரம்பிச்சிருச்சு? அப்போவே ஆரம்பிச்சிருச்சு, ஆதி காலத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. மனுஷங்களோட அந்த மாதிரி பரிணாம வரலாறு எல்லாமே ஒன்றா தான் வருது, எல்லாமே ஒன்றா தான். அதாவது ஓவியம் கண்டுபிடிக்கிறதும் சரி, இசை கண்டுபிடிக்கிறதும் சரி, மனித உடல் அந்த பரிணாம வளர்ச்சிப்படி குனிந்த நிலையில் 2 கை 2 காலோட குனிஞ்சு நடந்துக்கிட்டு இருந்த அவங்க நிமிர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த முயற்சி, இதெல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்குது. மொழியோட கண்டுபிடிப்பு எல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்கும். அது இப்போ நாம் நிமிர்ந்து நிற்கிறோம்ல, இன்றைக்கி நாம் நிமிர்ந்து நிற்கிறோம், அந்த நிமிர்வு முழுமையடைகிறது. இன்றைக்கி நம்ம உடல் குனிந்து நடந்து கொண்டிருந்த குரங்குகளாக, விலங்குகளாக குனிந்து நடந்து கொண்டிருந்த நாம் இப்போ நிமிர்ந்து நாம் நிற்கிறோம். அப்படின்னா நிமிர்வதில் முழுமையடைந்து விட்டோம். அப்போ தான் இந்த கலைகளுக்கான விதிமுறைகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன்ல, அதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நிமிர்வு என்னிடத்தில் முழுமையடைந்து விட்டது. மனித நிலையில் முழுமையடைந்தவனாக நான் அந்த உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், கலைகளை கண்டுபிடிச்சது நான் தான். ஏன் சொல்கிறேன்னா, அந்த நிமிர்வு எல்லாமே ஒட்டுமொத்தமாக தான் நடக்குது. மொழியும் சரி, என்னில் முழுமையடைகிறது. தமிழ் மொழி அப்படி தான். ஒரு இசையோட வரலாறு எப்படி ஆரம்பத்திலேருந்தே தொடங்குதோ, ஒரு ஓவியத்தின் வரலாறு எப்படி மனித பரிணாம வளர்ச்சியில் அது ஆரம்பத்திலேருந்தே தொடங்குதோ, அதே மாதிரி தான் ஒரு மொழியும் சரி, ஒரு மொழி எல்லாமே சரி, அந்த உடல் எல்லாமே ஒன்றாகத்தான் அது அந்த இது நடந்துகிட்டு இருக்குது. இப்போ எல்லாமே அந்த முழுமையடையும் போது இந்த நிமிர்ந்து அந்த உடல் குனிந்து, நான் 2 கையோட குனிந்து நடந்து கொண்டிருந்த நாம் இன்றைக்கி நாம் நிமிர்கிறோம். அப்படிங்கும்போது எல்லா வகையிலும் தான் நிமிர்கிறோம், எல்லா வகையிலும் நாம் நிமிர்ந்து விட்டோம், முழுமையடைந்து விட்டோம். நிமிர்வு என்பது முழுமை என்று பொருள். அந்த உடல் நிமிர்வு என்பது நம்ம அந்த உடலில் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும், ஒரு கலைத்துறையாக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் நாம் முழுமையடைந்து விட்டோம், நிமிர்ந்து விட்டோம். அதில் தான்
இப்போ ஓவியங்கிறது நான் கண்டுபிடிச்சிருக்கேன்ல அந்த ஓவியம், அதுதான் ஓவியம் வரைவதற்கான விதிமுறை. நான் பல தடவை சொல்லிட்டேன், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். அது மாதிரி வந்து ஒரு விளையாட்டுனா நீங்கள் தொடக்கூடாது, ஒருத்தர் தொடக்கூடாது. விளையாட்டில் பகிர்ந்து விளையாடுகிற மைதானத்துக்குள்ள பகிர்ந்து உண்ணக்கூடாது. வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். யாரும் வாடா போடா வா போ அந்த பேச்சை வச்சுக்கூடாது. விளையாட்டு மைதானம் கூட விளையாட்டுங்கிறது அதுதான் விதிமுறை. அந்த விதிமுறையை தான் நான் கண்டுபிடிக்கிறேன். விளையாட்டை கண்டுபிடிப்பது அதுதான் விளையாட்டை கண்டுபிடிப்பது. விளையாடுவது எப்படி விளையாடுவது என்பதை கண்டுபிடிப்பது அது அந்த மாதிரி. அது மாதிரி ஒரு கலைகளாக இருக்கட்டும், அதையும் நான் ஏன் கண்டுபிடிச்சேன்னு சொல்லணும்னா அங்கேயும் அதான் நிமிர்வு. கலைகள் நிமிர்ந்தது முழுமையான, நம்ம உடம்பு மட்டும் நிமிரலை, கலைகளும் நிமிர்ந்தது. அது மாதிரி வந்து விளையாட்டும் நிமிர்ந்தது என்று நான் ஒட்டுமொத்த ஒரு வாழ்க்கையே வந்து மனித வாழ்க்கையே நிமிர்ந்தது, முழுமையடைந்தது. அதற்கான விதிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. மொழியும் முழுமையடைந்தது, மொழியும் நிமிர்ந்தது. நாம் பேசுகிற மொழி, தமிழ் மொழியோட வரலாறுங்கிறது மனித வரலாறோடு இணைந்தது, அந்த பரிணாம வளர்ச்சியோடு தொடர்புடையது. ஆரம்பத்தில் சத்தம் போட்டு குறியீடுகளை பயன்படுத்தினாங்க. அப்புறம் பேச தொடங்கினாங்க, வார்த்தைகள் இப்போ புதிய வார்த்தைகளை கண்டுபிடிச்சாங்க. முடிவாக ஒரு வார்த்தைக்கு வந்தாங்க. அம்மான்னு நம்ம கூப்பிட்றோன்னா ஆரம்பத்துலேருந்தே அம்மான்னு கூப்பிட்ருக்க மாட்டோம், வேறு மாதிரி கூப்பிட்ருப்பாங்க. எம்மான் இருப்பாங்க, இம்மான் இருப்பாங்க. கடைசியில் அம்மாங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இப்படி வந்து மொழியே வந்து இன்றைக்கி நிமிர்கிறது, முழுமையடைகிறது. அவ்வளோதான். மொழிக்கான அடிப்படை வளர்ச்சி முழுமையடைந்தது. இனிமேல் நம்ம வந்து மனித உயிர்களாக வாழ ஆரம்பிக்கணும். அதற்கான அடிப்படையான விதிமுறைகளை தான் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சி குழப்பங்களை தீர்க்கிறோம். நமக்கு ஏற்படுகிற குழப்பங்களிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்கிறோம். நாம் இனிமேல் நமக்கு அடிப்படையான விஷயங்களில் குழப்பம் இல்லை. நாம் இன்றைக்கி தெளிவான நிலையை அடைந்து விட்டோம், முழுமையடைந்து விட்டோம், நிமிர்ந்து விட்டோம். அதான் நிமிர்வுங்கிறது. வெறும் உடம்பை வச்சுக்கிட்டு நிமிர்ந்துட்டோம், அது மட்டும் நிமிர்வு கிடையாது. எல்லா வகையிலும் நிமிர்ந்து இருக்கிறோம். எப்படி வாழ வேண்டும், பெண் அடிமைத்தனம், ஆண் சர்வாதிகாரம், இதெல்லாம் இல்லாமல் எப்படி வாழ்வது, அந்த விதிமுறைகள் தான் நம்மை நிமிர்கிறது. அந்த விதிமுறைகளும் நாம் நிமிர்ந்து வாழ்வதற்கு. வெறும் உடம்பால் நிமிர்ந்துட்டு அப்புறம் குடிஞ்சி சொல்லுங்கள் எஜமா அப்படின்னு குடியிறது கிடையாது. அந்த அடிமையாக இருக்கிறது கிடையாது, அது கிடையாது. நிமிருங்கிறது எல்லா வகையிலுமே நிமிரணும். ஒரு விளையாட்டுலேயும் சரி, ஒரு கலைகளையும் சரி, ஒரு தொழிலையும் சரி, அப்புறம் மருத்துவத்திலும் சரி. மருத்துவம்னா என்ன, இப்படி வந்து எல்லா வகையிலையும் நிமிர வேண்டும். நோய்கள்னால் என்ன, குற்றங்கள்னால் என்ன, இதெல்லாம் நம்ம குனிய வைத்து கொண்டிருந்தது, நிமிர விடாமல் செய்து கொண்டிருந்தது குற்றங்கள் எல்லாம், நோய்கள் எல்லாம். அதற்கான விதிமுறை, அதை போக்குவதற்கான விதிமுறைகள் என்ன, குற்றங்களை போக்குவதற்கான விதிமுறைகள் என்ன. இப்போ அதை என்னுடைய வீடியோக்களில் நான் ஆரம்பத்தில் சொல்லித்தான் வரேன். அப்போ அதுதான் நம்மை நிமிர வைக்கிறது, என்னை நிமிர வைக்கிறது. அந்த நிமிர்வில் முழுமையடைகிற அந்த முதல் மனிதனாக என்னை அது மாற்றியது. இப்போ எதிர்கால தலைமுறையினரும் அப்படி தான் வருவாங்க இனிமேல். ஆக இப்படித்தான் எனது நிமிர்வு என்பது என்னிடத்தில் முழுமையடைகிறது. எல்லாமே என்னிடத்தில் முழுமையடைகிறது. அதான் சொல்கிறேன், ஒரு மனித உயிர்களாக வாழ்வதற்கு தகுதி பெற்ற அந்த மனித உயிர்களில் முதல் மனிதனாக நான் இருக்கிறேன். அந்த நிமிர்விற்கான அந்த முயற்சியில் கடைசி மனிதனாக நான் இருக்கிறேன். முயற்சி என்னோடு முழுமையடைந்து என்னிலிருந்து தொடங்குகிறது.